மேட்ச் ரொம்பவே சூப்பராக போச்சு. இது வந்து ஒரு நல்ல கம்பேக்காக நான் பார்க்குறேன். இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5 to 5 மேட்சஸ் ஜெயிச்சு ஆகணும். அப்படி ஜெயிச்சு தான் நம்ம செமிஃபைனல்ஸ் போக முடியும். 5 மேட்ச் ஜெயிப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பிளேயிங் லெவல் ரொம்ப சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்குது. இருந்தாலுமே கரெக்டான பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக த்ரூ அவுட் எடுத்துகிட்டு போய் இந்த 5-5 ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. தூபே கிட்ட இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் பண்ணுவோம். 2 கேட்ச் விட்டாரு. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 160 வந்தாங்க. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா 100 அவுட் ஆயிருப்பாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் ரன் ரேட் கூட இருக்கும். ஸோ ஃபீல்டிங் வந்து மிகப்பெரிய மைனஸா இருக்கு. கேப்டனா அவர் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணியிருக்காரு. இதே விஷயத்த தோனி பண்ணியிருக்காரு. ஒரு 10 பால் வித்தியாசத்துல தோனி பண்ணியிருக்காரு. நாம வந்து சப்போர்ட் பண்ணணும். அதாவது மற்ற டீம் எல்லாம் சின்ன சின்ன கம்மி டீம் எல்லாம் வந்து 17 வருஷமா ஒண்ணுமே இல்லை. பட் அவங்களே வந்து மேல வர்றப்போ நம்ம இத்தனை வருஷமா ஆண்டைகளா இருந்திருக்கோம். கண்டிப்பா மேல வருவோம், வின் பண்ணுவோம். இன்னும் மேட்ச் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா இந்த மேட்ச் 15வது ஓவர்ல முடிக்க வேண்டியது ப்ரோ. ஸ்டில் டீம் வந்து அவங்க கொஞ்சம் அந்த ஒரு பயத்திலே இருக்காங்களோன்னு தோணுது. ஐயோ எங்க விக்கெட் போயிடுமோன்ற ஒரு பயத்திலே இருக்காங்களோ தோணுது. அந்த கேமை கடைசி 18-19வது ஓவர் வரையும் இழுத்துட்டு போனாங்க. அது கொஞ்சம் இதுதான் அவங்க முடிச்சிருக்கணும். இது ஈஸியா முடிக்க வேண்டிய கேம் தான். பிச்சும் கொஞ்சம் ரொம்ப மோசமாலாம் கிடையாது. ரொம்ப தட்டி ஆடுற அளவுக்கு மோசமான பிச் கிடையாது. டீசென்டான பிச்சு ஆடி இருக்கலாம். அது வந்து இவங்க ரொம்ப எடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. இல்ல கடப்பாறை டீம் தான். கடப்பாறை டீம் வந்து ஃபார்ம் அவுட் டீம், வெயிட்லெஸ் டீமா இருக்கு இப்போ. அது வந்து நானுமே வந்து செம்ம டீம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இப்பயும் சொல்றேன், ஆன் பேப்பர்ஸ் வெயிட் டீம். பட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இப்போ நமக்கு தூபே இல்லையா, அங்க அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா இருக்காரு. நான் ஹர்திக் பாண்டியா ஃபேனுங்க. எனக்கு ஒரு பக்கம் இல்ல, யார் ஜெயிச்சாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் ஹர்திக் பாண்டியாவை இந்த மும்பை ஃபேன்ஸ் அடிக்கிறது என்னால் தாங்க முடியல. அவங்களுக்கு வருத்தம் கரெக்ட் தான். தோனி ஆடாதது ப்ரோ. கண்டிப்பா ஒரு விஷயம் ஃபேக்ட் வந்து சொல்லி ஆகணும், தோனி ஆடியே ஆகணும். ஏன்னா இப்ப டீம் வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு, பிளே ஆஃப் போவோமா போக மாட்டோமா அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு MS தோனி வந்தாரு அப்படின்னா டீமுக்கு பெரிய பெனிஃபிட். ருத்ராஜுக்கு கேப்டன்சில செம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. டீமுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஃபீல்ட் செட்டப்லாம் பக்காவா இருக்கும் ப்ரோ. MS வந்தாருன்னா அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த பேட்டருக்கு எந்த மாதிரியான இடத்துல ஃபீல்ட் செட்டப் கரெக்டா வைக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். வந்தாருன்னா ஒரு பேட்டராகவும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கார்த்திக் சர்மா 40 பால்ல 50 ரன். இது குற்றமா சொல்லணும் அப்படின்னா குற்றமா சொல்லலாம். ஆனா ஒரு பாசிட்டிவ் சைனு, அவர் வந்து ஒரு 50 ரன் அடிக்கிறாரு, ஆங்கரும் பண்றாரு, அவர்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பதிலாக ஏன் நம்ம MS ஆடக்கூடாது? எனக்கு என்னன்னா MS ஆடல, அதெல்லாமே ஃபைன். MS சும்மா அந்த இம்பாக்ட் லிஸ்ட்ல போட்டு வைங்க, தேவைன்னா யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அங்க பார்த்தாலும் இந்த எதிர்க்க இருக்க டீமுக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கெல்லாம் அது பார்த்து சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, எதிர்க்க இருக்க டீமுக்கு டே MS இருக்காரா, திடீர்னு அவரை ஏதாவது இறக்கி விட்டுற போறாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஸ்பின்னர்ஸை வந்து திருப்பி தள்ளி வைப்பான். அந்த டைம் நீங்க தூபே இறக்குங்க, பிரவிஸ் இறக்குங்க, கேம் நல்லா போகும். ஸோ தோனி இறங்காதது வந்து ஃபேனா பார்க்கும்போதும் சரி, ஒரு ஆன் பேப்பர் பார்க்கும்போதும் சரி, நம்ம வந்து MS தோனியை கொண்டு வந்தே ஆகணும். சிவம் தூபே வந்து கண்டினியூஸா ஃபெயில்ட் ஆகுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஆடல அவரு. தூபேவை பத்தி சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். சிவாஜி படம் கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதுல அவரை வந்து அடிக்க போவாங்க. ரஜினி சார் அடிக்க போவாங்க. அடிக்க போகும்போது, சார் இவர் காலேஜில் தான் சார் என் பொண்ணு படிக்குது, இவர் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் எங்க அப்பாவை சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி சார் இவர் தான் சார் இந்தியன் டீம்ல நாக் அவுட்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாரு, சார் இவர் தான் சார் CSK ஃபைனல்ஸ் போகும்போது அடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால கோபம் வந்தாலும் சாந்தி தூபே அடிச்சு கொடுப்பாருன்ற ஒரு ஹோப்பு இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது? ஆனா டு பி ஃப்ராங்க், தூபே கிட்ட நிறைய விஷயம் வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. ரன் ஓட மாட்டாரு, ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டாரு, பவுலிங்லுமே பெரிய எஃபெக்டிவா கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபேனா கொஞ்சம் இல்லை, நல்லாவே டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அவர் ஃபார்மை திருப்பியும் பிடிக்கணும். கெய்க்வாடு கிட்ட நல்லா தெரியுது. CSKோட ஓப்பனர்ஸ்ல யாரோ ஒருத்தர் அந்த 10 ஓவர் 15 ஓவர் வரை நிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா ஜெயிக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் பாருங்க, அப்படிதான் ஜெயிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ருத்ராஜ் இப்ப ஃபார்முக்கு வராருன்றது ஒரு பாசிட்டிவ் சைனு. போன மேட்ச் டுக்குன்னு நீங்க இப்ப பாருங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ருத்ராஜோட ஸ்டைலே அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 20 பால் 30 பால் சும்மா ஆன்னு இருப்பாரு, நடுலாங்க 4-6 அடிப்பாரு. ஆனா கடைசியா ஒரு நின்னுட்டாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான். பும்ரா போல்ட் யார் நின்னாலும் அடிப்பாரு. இதுதான் அவரோட ஸ்டைலு. இது வந்து நீங்க வந்து நான் ஏதோ அவருக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவர்கிட்ட எனக்கும் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ருத்ராஜ் அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். ருத்ராஜுக்கு கேப்டன்சி பிரஷர் இருக்கா? ருத்ராஜுக்கு இதுக்கப்புறம் கேப்டன்சி பிரஷர் பெருசா இருக்காது. அவர் வந்து பேக் டு பேக் இப்ப வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இப்ப அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றது பேசுறத தாண்டி பெரிய எக்ஸ்பர்ட் பேசுறான். ருத்ராஜோட கேப்டன்சில இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. போன சீசனுக்கு முன்னாடி சீசன் விட இப்ப ஏதோ புதுசா புது கால்ஸ் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவரை நல்லா என்கரேஜ் தான் பண்றாங்க. ஆனா வருத்தமே என்னன்னா, ருத்ராஜ் ஏன் ஸ்பின்னரை நம்ப மாட்டாரு?
அவர் வந்த மொதல் சீசன் கேப்டன்சி எடுத்த மொதல் சீசன்ல இப்போ வரையும் அவர் ஸ்பின்னர்ஸ் நம்ப மாட்டாரு ப்ரோ. அதை நம்பணும். பிரசாந்த் வீரை பேட்டிங்க்கு கொண்டு வந்தீங்க, ஓகே, அதெல்லாம் நல்ல மூவ் தான். ஆனா அதுக்கு நான் அகில் ஹுசேனா உட்கார வைப்பீங்க? அகில் ஹுசேன் உட்கார்ந்த உடனே நான் உட்காந்துட்டேன் ஒரு ஓரமா பிளேயிங்ல அவனை பார்த்து, ஓஹே ஜோலி முடிஞ்சு அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் நம்ம ஓவர் 10 கம்போ வச்சு அங்கங்க ஏதோ பண்ணி அப்படியே ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாரு வசமா மாட்டியிருப்பாரு. நீ ஏன் ஒரு அகில் ஹுசேனை டிராப் பண்ணேன்னு போட்டு தான் அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஜெயிச்சதுனால அந்த விஷயம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நான் காலையில ஒரு வீடியோல பேசியிருந்தேன், கார்த்திக் சர்மாக்கு இது ரொம்ப குரூஷியலான மேட்ச், அடிச்சே ஆகணும்னு. அடிச்சாரு. ஆனா என்ன, அந்த ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா பிளேயிங் லெவன் அவங்க எப்படி மாத்துறாங்கன்னா, பேட்டிங்ல பிரச்சனைனா அடுத்த மேட்ச் பவுலிங்ல மாத்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மாத்தவே கூடாது. எம்எஸ் இருந்தாருன்னா இப்போ வரையும் ஒரே 11 தாங்க, ஒரே 12 தான். இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டை கூட அவர் மாத்த மாட்டாரு. அதே மாதிரி தோனி இம்பாக்ட் பிளேயரா யாரை வைப்பாருன்னு சொல்லுங்க? ஒன்னு பத்திரானா வைப்பாரு, இல்ல துபே வைப்பாரு. கரெக்டா மாத்துவாரு அந்த இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டை. மேபி அந்த மாதிரி அந்த இம்பாக்ட் பிளேயர்ல வந்து இவங்க இன்னும் கோட்டை விடுறாங்களோ, இவங்க இன்னும் நம்ம தான் 11 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு பேசின்னு இருக்கோம், அவங்க இன்னுமே அந்த இருக்க 11ல கான்ஃபிடென்ட்டா இல்லையோன்னு தோணுது. எம்ஐ டீமுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எம்ஐ டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அவங்க அம்பானி வந்து அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேனாகவும் சரி, ஒரு இதுவாகவும் சரி, அவங்க ரைவல்ரி அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனா சொல்றேன், எனக்கு அவங்க அம்பானி அழுகுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா இருக்க பிளேயர்ஸுக்கு வந்து நீங்க தான் வந்து சப்போர்ட்டா பில்லரா நிக்கணும், கொஞ்சம் கான்பிடன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எம்ஐ ஃபேன்ஸ் இந்த டைம் உங்க டீமை விட்டுறாதீங்க. பாண்டியா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றத, ஒரு ஹிஸ்டரியில என்னென்ன பண்ணியிருக்காருன்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்துமே நம்ம திருப்பி பாண்டியாவை அடிக்கிறோம் அப்படின்னா அது தப்பு தான். கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இருக்காதீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்க நிறைய பிளேயர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் ப்ரோ. ஏதோ ஒரு சீசன் கிளிக் ஆகல அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். விடுங்களேன், ஒரு சீசன் விடுங்களேன், அவங்க செம்ம கம்பேக் பண்ணுவாங்க திருப்பி. ஃபேர்வெல் மேட்சா? தோனி ஆடினாலே சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ டீமுக்கு தேவை ப்ரோ. நான் வந்து ஒரு ஃபேனா எக்ஸைட் ஆகி தோனி வந்து ஒரு 6 அடிக்கிறதுக்குலாம் நான் வந்து சூப்பர் தோனி வரணும்னு பேசல. தோனி ஆடணும், ஆடினாதான் டீமு குவாலிஃபை ஆக முடியும். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க கார்த்திக் சர்மாவை நம்புங்க, பேக் பண்ணுங்க, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அங்க கார்த்திக் சர்மா தேவையா, எம்எஸ் தேவையானா, எம்எஸ் வந்தா ஒரே ஒரு பிரச்சனை, ஓட முடியாது. அது அசியும் கிளியரா சொல்லிட்டாரு. அவரால் அந்த ரன்ஸ் இன்பிட்வீன்ல ஓட முடியாது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. மற்றபடி அவர் வந்தாருன்னா நிறைய அட்வான்டேஜ் டீமுக்கு இருக்கு. அதை அவங்க யோசிச்சு பார்த்துட்டு எம்எஸ் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பிளஸ் என்னன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், நிறைய சேனல்ஸ்ட சொன்னேன், திருப்பியா நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஒரு விஷயத்த. அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டை அஸ்வினுக்கு போடுங்கயா, அவரை கூட்டுவாங்கயா உள்ள. அவரு தேவையா அஸ்வின்? நான் இந்த பொலாட்டெல்லாம் பார்க்கும்போது ஆஹா மும்பை கரெக்டா அவரை வந்து ஏதோ ரோல் கூட்டு வச்சிருக்காங்க. நம்ம சுரேஷ் ரெய்னாக்கு இன்னுமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சுரேஷ் ரெய்னான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சைட்ல பாருங்க, ரசில வந்து அசால்ட்டா ரிட்டையர் பண்ண வச்சு ஒரு மேக்கான மூவ் கேகேஆர் பண்ணி அதுக்கு அனுபவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அவனும் கேகேஆர்ல அவருக்குன்னு ஒரு ரோல் போட்டு குத்துட்டான். அஸ்வினை கொண்டு வாங்க. அஸ்வின் மேல நம்ம ஹார்ஷா இருந்துட்டோம், அது எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்துட்டோம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். டீம் தப்பா பிக் பண்ணதுக்கு அவர்னால எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவருக்கு ஒரு பேட் சீசனா இருந்தாலுமே அவரை நம்ம ஃபுல்லாவும் யூஸ் பண்ணல. ரெண்டாவது, நம்ம அவரை வந்து எங்கெங்கயோ பவுலிங் போட விட்டோம். டக்குன்னு பவர் பிளேல போட்டோம், திடீர்னு நடுவில் இது பண்ணோம், தப்பால்னு ஒரு பேட்டிங் இறக்க விட்டோம். எல்லா சைட்லயுமே அங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, அஸ்வின் மேல மட்டும் கிடையாது. அதனால அஸ்வினை வந்து உள்ள கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சேப்பாக் ப்ரோ சிஎஸ்கேவோட இவ்வளோ நாள் ஸ்ட்ராட்டஜியா என்ன இருந்திருக்கு? அவன் வெளியில போய் ஜெயிக்கணும்லாம் யோசிக்க மாட்டான். சிஎஸ்கே எப்பயுமே அந்த கிரவுண்ட்ல போய் ஜெயிக்கணும், இந்த கிரவுண்ட்ல போய் ஜெயிக்கணும்லாம் அவங்களோட மோட்டிவா இருக்காது. இங்க இருக்குதா 7 மேட்ச் நான் சேப்பாக்ல ஜெயிக்கணும் தான் சிஎஸ்கே ஆசைப்படுவாங்க. எம்எஸோட பிளானே அந்த மாதிரி தான் இருக்கும். சேப்பாக்கு ஏத்த மாதிரி தான் எம்எஸ் வந்து டீமே எடுப்பாரு. இதுதான் சிஎஸ்கே. அப்படி இருக்கும்போது நம்ம அஸ்வினை அவங்க கொண்டு வந்து அஸ்வினை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ இல்ல ஒரு கோச்சாவோ வச்சுக்கிறது நமக்கு அட்வான்டேஜ். அந்த குஜராத் மேட்ச் அவர் சேனல்ல பாருங்க ப்ரோ, சூப்பரா சொல்லியிருந்தாரு. இந்த பிச்சை கொடுக்காதீங்கடா, இந்த பிச்சில நீங்க ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அந்த கியூரேட்டர் என்ன பண்ணுவாருன்றது மேற்கொண்டு அந்த ஆள் சொன்னாரு பாருங்க, ஸ்தம்பிச்சு போய் நின்னா இன்னைக்கு. அப்பதான் யோசிச்சேன், அப்பதான் புரியுது அஸ்வினோட அருமை என்னன்னு. ரெண்டாவது, அஸ்வின் ஒரு ஓரமா வைங்க, அவரை கண்டிப்பா எடுத்துட்டு வரும். பீடாக் அவரு சொல்றாரு ப்ரோ, இந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணுங்க, இதுதான் பண்ணும், ஏன் பண்ணக்கூடாது, இந்த தப்பை நீங்க ஏன் பண்றீங்க, ஏன் இந்த தப்பை வந்து நீங்க பண்ணி என்னென்ன உங்களுக்கு விளைவுகள் ஆகுது, சூப்பரா சொல்றாரு. அந்த மாதிரியான ப்ரூவன் டேலண்ட்ஸ் லைக் உங்களுக்கு அவர் யூடியூப்ல சொல்றத கூட்டு வந்து கூட வைங்க, உங்களுக்கு சொல்லுவாரு. ஆனா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, அவங்க யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுறாங்க. மேபி அது இவங்க ஸ்ட்ராட்டஜியை லீக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அது மட்டும் கொஞ்சம் ஒரு கன்சர்னா இருக்கு.
ஆல்ரவுண்டர் இல்ல ப்ரோ, பவர் ஹிட்டர் தேவை. அவங்க கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரா பவர் ஹிட்டர்னு எடுத்திருக்காங்க. சின்ன பசங்க. இங்க பாருங்க, அவர் அடிக்கிற சிக்ஸ், கார்த்திக் சர்மா அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியுது. பட் ஸ்டில் ஒரு ப்ரூவன் டேலண்ட் ஒருத்தர் வேணும். டேவிட் மில்லர் எடுத்திருக்கலாமா, இல்ல சப்மிரிஸ்வியை வந்து விடாம இருந்திருக்கலாமா? நம்ம ஒரு சில தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கேட பிளே ஆஃப் சான்ஸ் இன்னைக்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு 50% இருந்தது. இப்போ ஒரு 60% இருக்கு. வரப்போற மேட்சஸ்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் யூஸ் ப்ரோ. எல்எஸ்ஜியோடலாம் இன்னும் 2 கேம் இருக்கு ப்ரோ. அசால்ட்டா அந்த 2 கேம்ல ஜெயிச்சா 4 பாயிண்ட் ப்ரோ. டக்குன்னு வந்தா ஒரு 12 பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஆர்ஹெச்சோ, அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஜிடியோடையோ மேட்ச் அப்படி இப்படின்னு ஏதோ ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃபுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. அது சிஎஸ்கே கான்ஃபிடண்டா எடுத்து பண்ணோம். இங்கே தான் எம்எஸ் தோனி வேணும். கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வாங்க எம்எஸ், என்ன ஆனாலும் வாங்க, நீங்க அவுட் ஆனாலும் பரவாயில்ல வாங்க, கொஞ்சம் அது கான்ஃபிடண்டா இருக்கும்ல. இம்பாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே அட்வான்டேஜ் தான் ப்ரோ. இப்போ சஞ்சு கீப் பண்றாரு, இவரை கீப்பிங்கும் நிக்க போறது கிடையாது. எம்எஸ் வந்து நம்ம கீப்பிங்கும் பண்ண வைக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் சொல்றேன், நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல, எம்எஸ் வந்தாரு அப்படின்னா ஆப்போசிட்ல ஆறு டீமுக்கு பயம் இருந்தே தீரும். அது வந்து ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் நிஜம். அதை தான் நம்ம இது பண்ணி ஆகணும். அகில் ஹுசேனை டிராப் பண்ணிருக்க கூடாது. ஆனா அடுத்த மேட்ச் ஒன்று சொல்றேன், பிரசாந்த் தீர் அடி வாங்கிட்டாருல, அகில் ஹுசேனை ஸ்ட்ரெயிட்டா 11ல கொண்டு வருவாங்க. எனக்கு என்ன ஒரே விஷயம் பயந்தது என்ன தெரியுமா, 3 ஓவர்சீஸ் பிளேயரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கேக்கு. அடுத்த இன்னிங்ஸ்ல மேத்யூ ஷாட்டை உள்ள இறக்கிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். திக்குன்னு இருந்தது. ஏன்னா இம்பாக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. டக்குனு இவங்க என்ன டைம் என்ன ஸ்டாட்டிக்ஸை கொண்டு வருவானுங்க தெரியாது, டப்புனு உள்ள கொண்டு வந்துருவாங்களோ பயந்துட்டு இருந்தேன். பட் ஓகே, ஏதோ டீசெண்டா முடிச்சிட்டாங்க. இல்ல இந்த மேட்ச் கரெக்டா கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரை அவங்க கார்த்திக் சர்மாவை ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இறக்குனா தானே அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. முன்னாடியே இறக்கி பார்ப்போன்னு ஒரு டூ ஆர் டை கால் எடுத்து, ஒரு பிரெவிஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்றத, ஒரு தூபே வந்து இது பண்றதுக்கு பதிலாக அவரை உள்ள கொண்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கு. இப்போ கரண்டா சிஎஸ்கேயோட மைனஸ் என்னவா இருக்கு? கரண்டா சிஎஸ்கேயோட மைனஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க இருக்கிற 11 வந்து கொஞ்சம் ப்ராப்பரா செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களே இன்னும் அந்த 11ல கான்ஃபிடென்ட்டா இல்ல. கான்ஃபிடென்ட்டா இதுதான் 11 ஃபிக்ஸ் ஆகுங்க, தோத்தாலும் பரவாயில்ல. இவ்வளோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடி இருப்பாங்க, இவ்வளோ மேட்சஸ் ஆடி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பிளேயரோட அட்வான்டேஜ் இதுதான், இந்த பிளேயரோட வீக்னஸ் இதுதான், இந்த பிளேயர் இங்க இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 9 மேட்ச், என்ன 8-9 மேட்ச் நினைக்கிறேன். இந்த டைம் உங்களால ஒரு நல்ல கால் எடுக்க முடியல, இந்த டைம் ஒரு 11 செட் பண்ண முடியல அப்படின்னா அது எங்க ஃபிளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டீம்ல தான் எம்எஸ் இருக்காரு, இந்த டீம்ல தான் ஃபிளமிங்ஸ் இருக்காரு, இவங்க தான் நம்ம கப் அடிச்சிருக்காங்கன்னு போது எங்க யாரோ வந்து குட்டையை குழப்புறாங்களா, இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் போதா அப்படின்றது ஃபேன் சைடுல பார்க்கும்போது தெரியல. ஹோப்ஃபுல்லி எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் மேட்சுக்கு சேம் 11 இல்ல சேம் 11 கிடையாது, அகில் ஹுசேனை உள்ள கொண்டு வாங்க. இம்பாக்ட் லிஸ்ட்ல வந்து கார்த்திக் சர்மாவை அதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்க, சர்ஃப்ராஸ் கான் வச்சு யூஸ் பண்ணுங்க. கரெக்டான டைம்ல கரெக்டா கொண்டு வாங்க. பிரசாந்த் வீர பேட்டிங் மட்டும் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஷரான சுச்சுவேஷன், அவரை ஸ்பின்னரா யூஸ் பண்ணி அடி வாங்காதீங்க. ஏன்னா தூபே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் பிளேயர் சிஎஸ்கேக்கு. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலான பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி கேச்சஸ் டிராப்ல வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவர் இன்னும் நல்லா ஸ்டெப் அப் பண்ணி நல்லா விளையாடணும்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல ப்ரோ, எம்ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா கடப்பார டீம் தான். அதுல வந்து அவங்கள வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது, ரொம்ப சாதாரணமா தான் எடை போட்ட முடியாது. அவங்ககிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னன்னா, சிஎஸ்கே பண்ற தப்பே அவங்களும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா பிளேயர்ஸை வந்துட்டு கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இதாவது அவங்க ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆன் பேப்பர் 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல டீம் தான். ஆனா ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஹர்திக் பாண்டியாலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பொறுமையா விளையாண்டாரு. இப்போ நமக்கு தூபே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா விளையாடுறாரு, அடிக்க மாட்டாரு, ஃபீல்டிங் மிஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, அவர் இந்தியன் கேப்டன் ப்ரோ, அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஏன் இந்தியன் 316 வச்சோம், ஏன்னா அவர் எல்லா பயங்கரமா விளையாடுவாரு. அவர்லாம் வந்துட்டு இந்த டவுன்ஃபால் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி அவர் கேப்டன்சி பிரச்சனால விளையாடணும்னு சொல்லிட்டு இந்தியன் டீம்ல நம்ம சொன்னோம். இப்போ மும்பைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சி இல்லை, நல்ல சான்சஸ் கொடுக்குறாங்க. அவரை டீம்ல எடுக்கவே இல்லையா, நல்லா பேக்கப் பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து ஏன் இவ்வளவு பெரிய டவுன்ஃபாலான பர்ஃபார்மன்ஸ்ன்னு தெரியல. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. 5 மேட்ச் ஜெயிப்பாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். 5 மேட்ச் ஜெயிச்சாதான் நம்மளால நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க ராங் டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாஸ்ல. இந்த வாட்டி அவங்க வந்து பவுலிங் எடுத்துருக்கோம், சேசிங் பண்ணிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அகில் ஹுசேன் கூட எனக்கு அவங்க பிளேயிங் 11 டீம்ல எடுக்கல. அவர் இருந்தா கூட நாங்கள் இதுவாக இருந்திருக்கோம். ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு சிஎஸ்கே பவுலர்ஸ் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும்போது 160ல சுருக்கிறதுலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இதுவா பாக்குறேன். நான் வந்துட்டு சிஎஸ்கே பவுலிங் ஹேண்ட்ஸ் ஆஃப், அதே மாதிரி பேட்டிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்.
அது காரணம் பிச் தான் ப்ரோ. நம்ம சிஎஸ்கே பிச் வந்துட்டு எல்லா வாட்டியுமே ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிச்னால தான் அவங்க வந்து இது பண்றாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கார்த்திக் சர்மா வந்து இன்னும் கொஞ்சம் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் அடிச்சுன்னா நமக்கு ரன் ரேட் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு தோணுச்சு. அது காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அது சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டான ஆர்டரில் வந்தாங்கனாலே போதும், கன்ஃபார்மாக சீக்கிரமாக ஜெயிக்குவாங்க, ரன் ரேட்டும் நல்லா ஏறும். என்ன ப்ரோ ஃபாரினர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல? ஜேமி ஓலிங்கன் பண்றாரு, அகில் ஹுசைன் வந்தாருன்னா அவரு பண்றாரு, நூர் அகமது பண்றாரு. இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்தா 24 தான். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்பதான் செட் ஆயிருக்குது. ஜேமி ஓலிங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபாரினர்ஸ் கரெக்டாக தான் இருக்காங்க. அந்தந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மாத்திக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அது ரொம்ப மாற்ற வேணாம். ரொம்ப மாத்ததுனால நமக்கு வந்து டீம் கொலாப்ஸ் ஆகுதா சில சமயத்துலன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதே ஃபார்மில் போகணும். மேலே இருக்கவங்க கொஞ்சம் தோக்கணும், சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான்லாம் தோக்கணும். நம்ம ஜெயிச்சு வரும்போது நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் போது நம்ம கன்ஃபார்மாக உள்ளே போவோம் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் பிளேயிங் லெவல் நம்ம மாற்றிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் போவாங்களா போகலான்றது ஒரு கேள்விக்குறி தான். அது சொல்ல முடியாது ப்ரோ நம்ம. ஏன்னா கரெக்டான பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க சில டீமில் வந்துட்டு. அது சில சமயம் கிளிக் ஆகலாம், சில சமயம் கிளிக் ஆகாமல் போகலாம். இன்னைக்கு வந்து கிளிக் ஆயிருக்கு. ஏன்னா சிஎஸ்கே பிச்சு எப்படி மாறும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ஓகே. ஸோ இன்னுமே கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரவிஸை முன்னாடி இறக்கி விட்டா நம்ம இன்னும் ஒரு 200 இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் எடுத்தோம்னா ஒரு 200-250 அடிக்கலாம்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி சேசிங்கில் வந்து நம்ம நல்லா பண்ணணும். நல்லா போச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லா போச்சு. திடீர்னு நான் வந்து இம்பாக்ட் சாப் மாத்தினது இது எல்லாமே அன்அக்செப்டபிளா இருந்தாலும் மேட்ச்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் சூப்பரா போச்சு. அட் த சேம் டைம் விக்கெட்ஸ் விடாம ஆனது போன மேட்ச்ல தெரிஞ்சது. அதனால இதெல்லாம் பொறுமையா இருக்கிறது. ஏன்னா பவுலிங்கும் சூப்பரா பண்ணிட்டாங்க. என்ன டூடே அந்த கேட்ச் பிடிச்சிருக்கான். பட் ஏன்னா இப்பதான் பெரிய லீக்ல இருந்து வேர்ல்டு வைட் லீக்ல இருந்து வராரு. எங்க டவுன்ஃபால் அதாவது ஃபார்ம் டவுனுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும். இந்த ஆர்சிபி, இந்த எஸ்ஆர்ஹெச்டி மாதிரி சின்ன டீம்ஸ் எல்லாம் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட பிளேயர்ஸே திட்டுவாங்க. பட் சிஎஸ்கே அப்படி கிடையாது. டவுன்ஃபால் இருக்கியா, அது என்னன்னு பாரு, அடுத்த வருஷம் கொண்டு வா. தூபாவை உள்ள கொண்டு வர்றப்ப நாங்கள் யாருமே நம்பல. தூபாவெல்லாம் யாரப்பா எடுத்துட்டு வர்றா அப்படின்னு. ஏன்னா ஆர்சிபியில ஒன்றும் பண்ணவாறு தெரியல. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் 6 சாமின் பேர் வாங்கல. ஸோ அந்த மாதிரி கம்பேக் கொடுப்போம், சிஎஸ்கே வின் பண்ணுவோம். கேக்வாடு வந்து ஏன் அப்படின்னா அந்த டீம் செட் ஆகுறது அது எல்லாமே வந்து இது ஆகிறதுனால சஞ்சு ஒரு பக்கம் ஆடுறாரு. ஸோ அந்த ரொட்டேஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணி தான் வந்து இவரால் அவுட் ஆயிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து அவர் ஃப்ரீயா ஆடுறாரு. கேப்டன்சி நல்லா வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா. போன மேட்ச் அவர் எல்லாரும் டுப்னு சொல்றாங்க. அந்த நாக் இல்லாதனால டிசிக்கு எவ்வளவு கேவலமா தோத்தாங்க, ஆர்சிபி எவ்வளவு கேவலமா தோத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அப்புறம் பிரான்சஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜெயிச்சு காட்டுவோம், 6வது கப் அடிப்போம். ப்ரோ என்னன்னா வந்து ஃபீல்ட பொறுத்து பண்ணுவோம். நீங்க ஷாட் அடிக்க போய் விக்கெட் போச்சுன்னா நமக்கு இப்ப தேவை வந்து வின் மட்டும் கிடையாது, ரன் ரேட்டும் தேவை. இப்போவும் நல்ல ரன் ரேட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. நல்லா தான் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல 6 4s எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு தலை இருந்தாரு, அவர் கொண்டு போனாரு. பட் இந்த டைமும் நம்புவோம். நம்ம பையன் குஜராத் சொல்லியிருக்காங்க நான் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போறேன்னு. எப்படி தலையை நம்பணுமோ அவளையும் நம்புறோம். எப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க நம்பிச்சோ அதே மாதிரி ஃபேன்ஸ் நாங்களும் நம்புவோம். இந்த வருஷம் இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் அடிப்போம். நாங்க வந்து கப்பு இல்லைன்னு சொல்லி ஏங்குற ஆள் கிடையாது. போதுங்கிற அளவு கப் அடிச்சாச்சு. 5 கப்பு தான் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்க 7 கப்பு வச்சிருக்கோம். அந்த 2 கப்பு என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த டைம்லாம் அவனுக்கு பிறக்கவே இல்லை. என்னன்னா வந்து ஒரு ஒரு பழமொழி இருக்கு, புது பணக்காரன் வந்து கம்முன்னு இருக்க மாட்டான், வந்து எல்லாத்தையும் வம்பளிப்பா எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டக்கு ஆடிட்டாங்க. பட் திரும்பவும் உள்ள கீழே இறங்கினாங்கன்னா அவங்க கீழே அதில் பலத்துக்கு போயிடுவாங்க. பாவம் 11 பேரை கொண்டுட்டாங்க. அதை டெத்து அதை நம்ம வச்சு எதுவும் பேசக்கூடாது. பட் அவங்க மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கணும். ஒரு வின் பண்றாங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடக்கூடாது. திடீர்னு பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா என் டீம் ஜெயிக்க போகுது, ஜெயிச்சிருச்சு, நானும் வரணும் உள்ள வந்து 11 பேர் அநியாயமா இறந்தாங்க. ஸோ நாங்கள் அதை வச்சு அவங்களை ட்ரோல் பண்ண போறதில்லை. எங்க அப்படி அவங்க 2 years பேனை வச்சு இது பண்றாங்க. பட் அந்த 2 years பேன் எதுக்கானாங்கிற நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. எந்த பிளேயர்ஸுமே பேன் ஆகலை. அதாவது மெயின் பிளேயர்ஸ் யாருமே பேன் ஆகுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 years பேன். அதாவது 70 ஆல் அவுட் சிஎஸ்கேக்காக இருந்துச்சு. 2 years பேன்.
ஹையஸ்ட் 200 சிஎஸ்கே 2 இயர்ஸ் பேன், ஹையஸ்ட் கப்பு சிஎஸ்கே 2 இயர்ஸ் பேன், அதிக பிளே ஆஃப் 2 இயர்ஸ் பேன். அப்புறம் வேற என்ன நிறைய இந்த மாதிரி இருக்கு. அதாவது அதிக ரன் ஃபைனல்ஸ் தோனி 2 இயர்ஸ் பேன். லைக் இன்னும் நம்ம நிறைய இருக்கு. அண்ட் எங்ககிட்ட 2000 ஃபைனல்ல அடி வாங்கிட்டு போனாங்க, அதுக்கு 2 இயர்ஸ் பேன். எல்லாத்துக்கும் அந்த 2 இயர்ஸ் பேன் 2 இயர்ஸ் பேன் 2 இயர்ஸ் பேன். அதை விட்டு வெளியே தான் வாங்கலாம்டா, நாங்களே அதை விட்டு வெளியே வந்துட்டோம். அது இல்லாம வேற ஒரு ரீசன் சொல்லுங்க. அதுவும் இல்லாம உங்க டீம் ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவோட பெருசுன்னு ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லுங்க. யா விராட் கோலி அடிக்கிறாரு, இஸ் நல்ல பிளேயர். கெயில் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் வச்சிருக்காரு. எல்லாமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். அவங்களால நாங்க வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? நாங்க வந்து எந்த பிளேயரையும் அட்டாக் பண்ண மாட்டோம், பிளேயர்ஸ் அட்டாக் பண்ண மாட்டோம். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 17 to 18K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் வந்து சிஎஸ்கே ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ ஆர்சிபிக்கு ஒரு கமெண்ட் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டால் அவனுக்கு என்கிட்ட ஃபைட்டுக்கு வரதில்லை. என் கூட போஸ்ட் போட்டிருக்க பொண்ணுங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்களும் அவங்க கூட இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்கள டேக் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. என்னன்னா அவங்க வந்து நாங்க தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்கூல் எடுத்துங்க, எப்பவுமே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டே இருப்பான், ஒரு 2 பேர் எடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பேக் பெஞ்சர் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்துருவான். அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான், இல்ல நான் தான் பெருசு, இதான் பெருசு அப்படின்னு பேசுவான். அதாவது 5 கப் இருக்கு, ஓகேவா? அப்படி 5 கப் 7 கப் இருக்கு. நாங்க சரி ஐபிஎல் மட்டும் வந்துக்கலாம், 5 கப் இருக்கு. அப்ப அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நாங்க வந்து 3 கப்ஸ் இருந்துச்சு, மும்பை எங்க ஓவர்டேக் பண்ணி போனாங்க, நாங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தோமே. நீங்க வந்து நாங்க ஒன்றும் போயிட்டு நீங்க அம்பையர் ஜெயிச்சிங்க, இல்ல நீங்க காசு கொடுத்து ஜெயிச்சிங்க, அம்பானி வந்து இது பண்ணாருன்னு நாங்க சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மேட்ச் எப்படி நடக்குங்கிறது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உள்ளவே நடக்கும், ஒரு சிலங்கள் ஃபேராகவும் நடக்கும், ஒரு சிலது அன்பேராகவும் இருக்கலாம். நிறைய அன்பேரும் இருக்கு, ஃபேரும் இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாலஜியும் இருக்கலாம். ஸோ பட் நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றோம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ பேர் ஜெயிச்சோம், நாங்கள் ஜெயிச்சோம். திரும்பி பாருங்க, எல்லாம் தோல் மேலே தோல் கை போட்டு போகிறோம். நான் ஒன்றுமே இல்லை, போனேன் ஆர்சிபி சிஎஸ்கே வந்து நாங்கள் ஸ்டேடியத்துக்கு போனேன். உள்ளேயே அதாவது அவங்க ஃபேன் பார்க்கில் போய் உட்காந்து அவங்க என்னோட வீடியோவை எடுத்து, ஓகேவா, என்னோட வீடியோவை எடுத்து அவங்க ட்ரோலில் போடுறாங்க. அப்போ என்ன, நான் அதை காப்பிரைட் அடிக்கலாம்ல. பட் நான் வந்து அவங்களாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் விட்டுறேன், ஓகேவா? ஸோ ஈவன் அந்த வீடியோ கூட போயிடுச்சு, ஆன்லைனில் இல்லை, அதை நம்ம ரிப்போர்ட்லாம் அடிச்சு தூக்கியாச்சு. ஏன்னா என்னோட ரைட்ஸ் இல்லாமல் அவங்க அந்த வீடியோ யூஸ் பண்ணால் அதை தூக்கியாச்சு. ஏன்னா அது என்னோட ரைட்ஸ். ஸோ தூக்கியாச்சு. வெளியே வரான் ஸ்டேடியமுக்கு வெளியே அவ்வளோ போலீஸ் இருக்காங்க. ஒளிஞ்சிருந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இந்த லாஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்டா 13 டைம் தான் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த ஹெட் டு ஹெட் நாங்க தான் ஹெட் டு ஹெட் ஜாஸ்தி. அதை சொன்னா என்ன, அதெல்லாம் என்ன இப்போ ரீசனா நாங்க தான் தலை, நாங்க தான் பெருசு அப்படிங்கும்போது நீங்க ஈக்குவல் பண்ணுங்கப்பா. ஈக்குவல் பண்ணிட்டு நீங்க வாங்க. நீங்க ஈக்குவல் முதல்ல இப்போ மும்பை எங்களை அடிக்கிறானா, அவன் எங்களை கேவலமாவே பேசினாலும் நாங்களும் பேசுவோம், நாங்களும் சண்டைக்கு போவோம். ஆனா அவன் பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து இருக்கு, நாலேஜ் இருக்கு. பட் அங்க இருக்கவனுங்களுக்கு வந்து ஆர்சிபி மட்டும்தான் நாங்க மட்டும்தான் கெத்து, மற்ற டீம் எல்லாம் வந்து கெத்து அப்படிங்கிற மாதிரி. டீம் கேப்டனே வந்து அக்ரஸங்கிற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? சொந்த ஃபேன்ஸ் முன்னாடியே போய் பூ பண்றது, ஊன்னு சொல்றது, எதுக்கு இதெல்லாம்? சரி, இந்த ஆப்போசிட் டீமுக்காக இதெல்லாம் பண்றாங்க, ஓகே, நல்லா பண்ணட்டும், வின் பண்ணட்டும், சந்தோஷம். விராட் கோலி கப் அடிக்கணும்னு நாங்கள் அவ்வளோ நினைச்சோம். ஒன்றும் இல்லை, கண்ணன் தேவன் டீப்படி சாங் வந்துச்சு, அதனாலதான் இத்தனை பிரச்சனை. அதுல இருந்தா இதெல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம், கண்ணன் தேவன் டீப்படி சாங் ஆரம்பிச்சது, அதுல இருந்தா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையை சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அப்புறம் ஆர்சிபி தான் என்னோட ஃபேவரட் டீம். நான் நினைச்சேன் கண்டிப்பா விராட் கோலிக்காக அவங்க ஒரு கப்பு ஜெயிக்கட்டும், விராட் கோலி கேப்டன்சியில் அவர் கப்பு ஜெயிக்கட்டும். அவர் வேர்ல்டு கப்பில் தான் பெருசா அவர் ரன் அடிச்சு கொடுத்தாலுமே கேப்டன்சியை பெருசா பண்ண முடியல. இங்கேயாவது அவர் பண்ணட்டுமே நாங்கள் எல்லாருமே மனசார நினைச்சோம். பட் இவங்க எப்படியெல்லாம் பண்றதை பார்த்தா நம்ம எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போவோம்? இப்போ அந்த ஹெல்த்தி ஃபைட்டுங்கிறது இல்லாம இவங்ககிட்ட பேசினா, அதாவது இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. சேருக்குள்ள கல் எடுத்து அடிச்சா என்ன ஆகும்? நம்ம மேலதான் படும். நம்ம அதனால விலகி போக வேண்டியதா இருக்கு. இங்க என்ன நடக்குது, சேரே ஆறா ஓடுது, அது நம்ம மேல அடிக்க பார்க்குது, நம்ம ஒதுங்கிதான் போறோம். ஸோ புரிஞ்சுக்கங்க, எப்பவுமே வந்து கீழே இருக்கிறது மேலே இருக்கிற அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். பட் ஒருத்தன் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு இடத்துல நிக்கிறான்னா அவன் அதுக்கான கஷ்டங்கள் பட்டிருக்கான். அந்த கஷ்டத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஓகேவா? பிளேயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்காக பல இது பண்ணியிருக்காங்க, அந்த டீமுக்காக நிறைய இது பண்றாங்க. ஓகே, ஐபிஎல்ங்கிறது பணம், பிசினஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்காக தான் ஆடுறாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். கரெக்டு தானே? நம்ம அதான் சப்போர்ட் பண்ணலாம். அந்த டீம் பிளேயரே மூவ் பண்றது ஒண்ணுமே இல்லை. ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கேன்,
சஞ்சு சாம்சன் வேர்ல்டு வின் பண்ணி கொடுத்தவரு நந்தலால் எக்ஸ்பிரஸை பிடிங்கிறான், மெட்ராஸ் எக்ஸ்பிரஸை பிடிங்கிறான், இட்லி தோசை பாட்டை போட்டு இது பண்றான். இட்லி தோசை பாட்டு நம்ம சைடு போட்டாங்க. காசி விஸ்வநாதன் வந்து உடனே சொல்லிட்டாரு இதெல்லாம் இங்கே போடக்கூடாது தப்புன்னு சொல்லி அவங்க ஆஃப் பண்ணாரா இல்லையா? ஏன் ஆர்சிபி சைட்லேருந்து எதுவுமே வரல? அந்த டிஜே ஒன்றும் பண்ணல, அக்கௌண்ட்டை ப்ரைவேட் பண்ணிட்டு ஓடிட்டான். அந்த ஃபேன்ஸ் இது பண்ணுறது கூட ஒரு இது இல்லை. இந்த மாதிரி அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. அவங்களும் கொஞ்சம் மாறி அவங்களும் வந்து அவங்க டீம் வந்து பக்குவப்படுத்தணும். நான் நினச்சேன் ஓகே ஒரு கப்பு வாங்கிட்டாங்க, இனிமேலாவது நாலேஜ் நடந்துக்குவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் இன்னும் ஆடுறாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. நாங்கள் ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறோம், யாரையுமே வந்து அசிங்கப்படுத்தாதீங்க, யாரோட அம்மா அப்பாவை பற்றி பேசாதீங்க. அவங்க அம்மா அப்பாலாம் அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. நீங்கள் உடனே வந்து கமெண்ட்ல அவங்க அம்மா அப்பாவை அசிங்கமாக பேசுறீங்க. அந்த கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணை டேக் பண்ணுறீங்க, நான் உங்கள் வீட்டு பொண்ணை டேக் பண்ணி இந்த மாதிரி அசிங்கமாக பேசினா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. என் வீட்டு பொண்ணுக்கோ என் வீட்டில் அம்மாக்கோ எனக்கே இப்படி நடந்தா என்ன பண்ணுவேன்னு யோசிங்கப்பா. நாங்கள் உங்களை ட்ரோல் பண்ணுறோமோ இல்லையோ, நீங்கள் எங்களை ட்ரோல் பண்ணுங்க. பிளேயர்ஸ் டேரெக்டாக டீமை ட்ரோல் பண்ணுங்க, ஃபாலோ. இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன்னா நீ எனக்கு ட்ரோல் பண்ணு, நாங்கள் உருவ கேள்வி பண்ண மாட்டோம். உனக்கு அது வேணுமா பண்ணு, எங்களை அடி, நேருக்கு நேராக பேசு. ஏன் இது மாதிரி வீட்டு பொண்ணுங்களையும் அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசுறீங்க? அது ரொம்ப கேவலமா இல்லையா? அது வந்து உங்களோட இதை சொல்லலை, உங்கள் அப்பா அம்மாவோட வளர்ப்பு எப்படிங்கிறத காட்டுது. அது ரொம்ப தப்பு. ஸோ நான் கொஞ்சம் எமோஷனலாக சொல்கிறேன். பட் அவங்க அதை புரிஞ்சுக்காம இங்கேயே வந்து திட்டலாம். நாங்களும் வந்து ட்ரோல் பண்ணியிருக்கோம், ட்ரோல் பண்ணுவோம். பட் அதுக்கு நாங்கள் ஃபேமிலியில் அதுக்காக போய் திட்ட மாட்டோம். ஸோ அதெல்லாம் வேண்டாமே, ஹெல்த்தி ரிவல்ரியாக போகலாமே, எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஜாலியாக போகலாம். கேம் இஸ் அ கேமை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் மும்பை ஆடி ஜெயிச்சிருந்தா நானும் வந்து ஜாலியாக தான் இருந்திருப்போம். ஏன்னா ஒரு சில டைமில் அதாவது மெச்சூரிட்டி வராதப்போ மும்பை நாங்கள் எதிரியாக பார்த்தோம். பட் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க. வாவ், இது எங்கள் வந்த மைண்ட் செட்டு. ஒன்று மும்பை அடிக்கணும், இல்லை சிஎஸ்கே அடிக்கணும். ரெண்டுத்துல யார் அடித்தாலும் ஓகே, நான் மேட்சை என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட ஃப்ளேவர் பிளே சூரியகுமார் இருக்காரு, ஆரா பாண்டியா இருக்காரு, ரோஹித் சர்மா வருவாரா இல்லையா, அவங்க டீமே சூப்பராக இருக்கு. அவங்க அடிச்சு ஜெயிக்கட்டும், இல்லை நம்ம ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஜாலியாக வரும். இதே மாதிரி நீங்களும் வாங்க. இங்கே வந்து ருத்ராஜ் இருக்காரு, தூபே இருக்காரு, சஞ்சு இருக்காரு, அவங்க நல்லா ஆடட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம இந்தியாவுக்காக விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாத்தையும் இது பண்ணுங்க. உடனே வந்து சர்ஃபாஸ் ஆடிட்டு இருக்காரு, அவரை பார்த்து நீங்க என்னது இப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன ஜஸ்டிஸ் கத்துறாங்க. பாவம், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 5 விரல் இப்படி காட்டுறாரு. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எதை கொண்டு போய் எதுக்குள்ள கம்பேர் பண்றீங்க? உங்களுக்கு எதுக்குலாம் இது தேவையில்லாத வேலை? ஒரு பிளேயர் ஏன்டா பர்சனலா பூ பண்றீங்க? அவனே கஷ்டப்பட்டு மேலே வர்றான். அந்த பையனோட உடம்பு பார்த்துருக்கீங்களா முன்னாடி எப்படி இருந்தான்னு? அவன் கம்பேக் கொடுத்து அவன் உள்ள வந்து அடிக்கிறான், அவனையும் போட்டு அடிக்கிறீங்க. ரெஸ்பெக்ட் கொடுங்கடா ஃபர்ஸ்ட். ரெஸ்பெக்ட்னா என்னென்ன மீனிங் தெரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க, நீங்க வாடா போலன்னு கூப்பிட்றேன்னா உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஒரே வயசு தான். நான் உங்களை பிரதரா தான் பாக்குறேன். இது நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் நினைக்காதீங்க. என் தம்பி நான் வாடா போடம் தான் கூப்பிடுவேன், என் அண்ணனா இருந்தாலும் வாடா போடம் தான் கூப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களையும் பேசுறேன். ஸோ மெச்சூரா நடந்துக்கங்க, மெச்சூரிட்டியா இருங்க. ஓகேவா? அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஸ்பீனிஸ் பறவை பறந்து வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் பாத்தீங்களா? இனிமே நம்ம எல்லாமே ஜெயிச்சதான் உள்ள போறதுக்கு டாப் 4 வாய்ப்பு. ஏன்னா டாப் 4 பேர் 4 பேர் வந்து முன்ன பின்னாடி இருக்காங்க. ஒன்று பார்த்தா டிசி, நம்ம சென்னை இருக்காங்க, ஹைதராபாத் இருக்காங்க, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஈஸியாக வச்சுட்டாங்க. அவங்க வந்து டாப் 1 வந்து வாட்டி ஈஸியாக வந்துருவாங்க. எதிர்பார்ப்பு இருப்பு. வேற 5 மேட்ச் நம்ம எல்லா மேட்ச் ஜெயிச்சா ஈஸியா போயிடலாம். இன்கேஸ் ஒரு மேட்ச் நம்ம தோத்தாலும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நம்ம அச்சாதான் வின் பண்ற நம்ம வாய்ப்பு இருக்குனாங்க. சஞ்சு சாம்சன் இல்லாட்டியும் நம்ம ஜெயிச்சு வந்து ருஜா வந்து நல்லா பேர் கொடுத்தாரு. மாத்திட்டே இருக்காங்க. ஏன்னா பிளேயிங் லெவல் பாத்தீங்கன்னா ஒரே இந்த ஸ்டேபிளா இருக்கும். ஒரு பிளேயரை விட்டு நம்ம ஒரு கசப்புக்கு ஆடினோம். 28 கோடி கொடுத்து 2 பிளேயர் எடுத்தாங்க. அவங்க ஒருத்தருக்காங்களா? கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வேணும். ஏன்னா அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்தாருன்னா அவர் தான் வந்து கார்த்தியை வந்து டீம் மாதிரி வந்தாரு. ரொம்ப 50 போடாரு. ஏன்னா விக்கெட் விட்டா வேற ஆள் இல்லைண்ணா. ஏன்னா போன மேட்சே பாத்துருப்பீங்க, தோத்துட்டோம். ஏன்னா பொறுமையா ஆனது நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டோம். 2 நம்ம ஒரு ப்ரெஷர் ஆகணும். பவுலிங் வந்து 100 ஆகும்போது வந்து சூப்பரா போட்டாரு. கேம்பேஜ் சூப்பர், எல்லாமே பர்ஃபெக்ட் தானா. ஏன்னா கடப்பாறை டீம் தான் சொல்றாங்க. கடப்பாறை துருப்பிச்சு போய் சாஞ்சு போயிடுச்சுன்னா இந்த வருஷம் பார்த்தா அவங்க சாதகமா இல்ல. நெக்ஸ்ட் இயர் வந்து பாம்பே எதிர்பார்க்கறாங்க. இதே இருந்தா கரெக்டா இருக்கும். இதே நல்லா தான் இருக்குண்ணா.